வணக்கம். இது வழக்கு. அதிமுக பிரமுகரை கூலிப்படை வைத்து கொன்ற பெண் தாதா. தங்கச்சி வாழ்க்கை மாதிரி போயிடுச்சு, உன் தங்கச்சி வாழ்க்கை இருந்தா நீ சும்மா இருப்பேன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணன் உன்னை நான் வெட்டாத விட மாட்டேன். அப்பத்துல இருந்து அவன் மோட்டிவ் எங்க அண்ணன் வெட்டணும். கணவர் போட்டுக் கொடுத்த திட்டத்தை கச்சிதமாக முடித்தது எப்படி? கையில கால எல்லா இடத்துலயும் நடத்தி வச்சிருக்காங்க. அரசியலில் ஈடுபட்டு வரும் பலர் கொலை செய்யப்பட்டு வருவதை காண்கிறோம். அந்த வகையில் சென்னை KK நகரில் அதிமுக பிரமுகர் ஒருவர் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். பட்ட பகலில் நடந்த இந்த கொலை சம்பவத்தை பார்த்து பதறிப்போய் உள்ளனர் அந்த பகுதி மக்கள். சென்னை எம்ஜிஆர் நகர் நெசப்பாக்கம் பல்லவன் தெருவில் வசிப்பவர் விஸ்வநாதன். 38 வயது நிரம்பிய விஸ்வநாதன் புல்லட் விஸ்வநாதன் என்று அப்பகுதி மக்களால் அழைக்கப்பட்டும் வந்தார். மேலும் இவர் அப்பகுதியில் அதிமுக பிரமுகராக மன்றம் ஒன்றும் வைத்து செயல்பட்டு வந்தார். 8 வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடித்த விஸ்வநாதன் மனைவி மகனுடன் கூட்டு குடும்பமாகவும் வசித்து வந்தார். பொலிட்டிக்கல் லைன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பினான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கடந்த வாரத்தில் ஒரு நாள் பகல் வேளை மன்றத்திலிருந்து வீடு திரும்பினார் விஸ்வநாதன். அப்போது அவர் செல்போனில் யாரோ அழைத்தார்கள். அவரும் வீட்டில் கூட யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அவசரமாக கிளம்பினார். நண்பர் ஒருவர் பைக் ஓட்ட பின்னால் உட்கார்ந்தபடி சென்றார். பைக் நெசப்பாக்கம் மாரியம்மன் கோவில் அருகே சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று பைக்கில் பின்தொடர்ந்து வருவதை பார்த்தனர். ஆனால் பைக்கை வேகமாக செலுத்துவதற்குள் அந்த கும்பல் நெருங்கி வந்து விஸ்வநாதனை அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. அவர் மன்றத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. திரும்பவும் யாரோ போன் பண்ணி மன்றத்துக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வீட்டுல ஒரு 1:45 இருக்குமா போல வீட்டுக்குள்ள வந்து ATM கார்டு எடுத்துட்டு அவர் வெளியில போயிருக்காரு. போயிட்டு வரப்ப அவர் பின்னாடியே வண்டியில சேஸ் பண்ணி வந்து தலையில வெட்டிட்டு இருக்காங்க. நிலை தடுமாறி கீழே விழுந்த விஸ்வநாதனை அந்த கும்பல் மேலும் கொடூரமாக வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. இதுதான் இவ்விடத்துலதான் அவரை ஃபர்ஸ்ட் கத்தியால வெட்டினாங்க. அவரை வண்டியில உட்காந்துருக்கும் போது அவரை பின்னாடியே கத்தியால வெட்டிட்டாங்க. வெட்டும் போது அவர் இறங்கி அப்படி ஓடி போயிருந்தாரு. ஒருவர் மட்டும் என்ன கத்தியை போட்டு இங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல கத்தியை போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அவர் அந்த ஓடி போய் அந்த இடத்துல கீழே விழுந்தோடனே பைக் ஓட்டி சென்ற அவரின் நண்பரையும் விஸ்வநாதனுக்கு உதவாத அளவிற்கு கத்தியை காட்டி மிரட்டி உள்ளது. அவங்க ஃபர்ஸ்ட் வெட்டினாங்க தலையில. அவர் அங்க இருந்து ஓடினாரு. இங்க என்ன அங்க ஒருத்தர் கத்தி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. 2 பேர் இங்க வந்து இந்த இதே இடத்துல மண் படிக்கிறாங்க. ஆமா, ஆனா அங்க என்ன ஒருத்தர் கத்தி வச்சு கொண்டு என்ன வரவிடாம என்ன தடுத்து கொண்டு இந்த இடத்துல வச்சுதான் அவர் தலைமுடியை பிடிச்சு அவர் குப்பரை விழுந்து கிடந்தாரு. தலைமுடியை பிடிச்சு போட்டு கொத்து கொத்தி இது பண்ணிட்டு கண்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அங்க என்ன வந்து அந்த இடத்துல கத்தியோட என்ன ஒருத்தர் வந்து வரவிடாம தடுத்து வச்சு வந்தாங்க. 2 பேர் இங்க வந்து பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆபீஸுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில ஜாத்தமா நாங்க சிறுவாத்தம் வண்டியில வந்துட்டு இருந்தோம். பின்னாடி வந்து டப்புன்னு தலையில கத்தியை போட்டு வெட்டிட்டாங்க. வெட்டினோம்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. வண்டியில உட்காரவும் முடியல. அதை இழுத்து ரங்கி ஓடிச்சாரு.
ஓடும்போது பின்னால பத்தி கொண்டு போய் அவரை ஓடி விழுந்துட்டாரு. அவரால் அந்த வெட்டு அவரால் எழும்பி ஓட முடியல. கீழே விழுந்தோன்னா போய் 2 பேர் அவரை தலையை வெட்டிட்டாங்க, தலையை போட்டு கொத்திட்டாங்க. கொத்திட்டு அப்படியே திரும்பி வண்டி எடுத்துட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க. என்ன கத்தி போட்டாங்க. 2 வாட்டி போடும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அவங்க என்ன அதுக்கப்புறம் அவரை தான் ஏம் பண்ணினாங்க. என்ன ஒருத்தன் கத்தி போடுறான், திருப்பி அவரே தான் துரத்திட்டு போடுறான். என்ன எழுந்து வராத மாதிரி கத்தியை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். அவர் தான் 2 பேர் அவரை இது பண்ணிட்டு. விஸ்வநாதனின் செல்போனையும் உடைத்து நொறுக்கி உள்ளனர். இந்த கொலைகார கும்பலை கண்டு பயந்து இச்சம்பவத்தை நேரில் பார்த்த யாரும் உதவ முன்வரவில்லை. நீண்ட நேரம் கழித்தே விஸ்வநாதனை அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர் தலையை பிடிச்சிக்கிட்டே அங்கிருந்து மாரியம்மன் கோவில் கார்னர் வர ஓடி அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்காரு. அவங்க அந்த சீட்ல இருக்கவங்க யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. தலையை பிடிச்சி வெட்டிருக்காங்க பின்னாடி பயங்கரமா, தலையில இங்க அப்போ ஒரு நெத்தியில கை அவர் மடக்கி பரப்பல 2 கையில கால்ல எல்லா இடத்துலயும் துண்டு வெட்டி வச்சிருக்காங்க. அங்கேயே நிறைய பிளட் ஆனதுனால அங்க யாரும் எந்த ஹெல்ப் பண்ணாம என் தம்பியும் என்னோட கசின் அவங்களோட தம்பியும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போய் அவங்கதான் ஹாஸ்பிட்டல கூட்டு போயிருக்காங்க. அங்க இருக்க பப்ளிக் கூட யாரும் எந்த ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஆனால் மருத்துவர்கள் விஸ்வநாதன் ஏற்கனவே இறந்து போனதாக கூறிவிட்டனர். பிளட் லாஸ், பிரெயின் எல்லாம் இதாயிட்டு இருக்கு மண்டையில வெட்டதுனால. அப்ப நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு தம்பி கால் பண்ணா, நான் வரதுக்குள்ள அவங்க மூச்சு அப்படியே இழுத்துட்டே இருந்தது. அவங்க போய் பார்க்க அவங்க உயிர் போயிடுச்சு. உடனே KK நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க, இது 2.5 years சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2.5 வருஷமா உன்னை ஆள் வச்சு இது பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு டைம் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இல்ல கேர்லெஸ்ஸா இல்ல, அன்எக்ஸ்பெக்டட். அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை மாசம் ஒரு 3 months வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்லயே தான் இருந்தாரு. 18ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ணாரு, காலையில ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாங்க. அது அங்க மன்றம் வச்சிருக்காங்க விருகம்பாக்கம் கார்னர்ல. அந்த மன்றத்துக்கு போனாங்க. அங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு திரும்ப யாரும் போன் பண்ணிதான் மோட்டிவோட போன் பண்ணிதான் வர சொல்லிருக்காங்க. அவரை வர வழியில வீட்டுக்கு வர வழியில தான் ஒரு வெட்டு வண்டியில வரப்ப வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஓடி கீழே ஒரு இடத்துல விழுந்துட்டு இருக்காங்க. அப்புறமா முடிய பிடிச்சி ஒரு இடத்துல நிறைய வாட்டி வெட்டிருக்காங்க, தலையிலேயே வெட்டிருக்காங்க. விரோதிகள் யாரும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அரசியல் அவர் நல்ல எல்லாருக்கான ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அதனால அவருக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. விஸ்வநாதனை கொடூரமாக கொலை செய்த கும்பல் யார், இந்த கொலையின் பின்னணி என்ன என்று காவல்துறையினர் புலன் விசாரணையை மேற்கொண்டனர். அதிமுக பிரமுகரை கூலிப்படை வைத்து கொன்ற பெண் தாதா. தங்கச்சி வாழ்க்கை மாதிரி போயிடுச்சு, உன் தங்கச்சி வாழ்க்கை இருந்தா நீ சும்மா இருப்பேன்னு கேட்டுட்டு எங்க அண்ணனை உன்னை நான் வெட்டாத விட மாட்டேன். அப்பத்துல இருந்து அவன் மோட்டிவ் எங்க அண்ணன் வெட்டணும். கணவர் போட்டுக் கொடுத்த திட்டத்தை கச்சிதமாக முடித்தது எப்படி? கையில கால்ல எல்லா இடத்துலயும் வெட்டி வச்சிருக்காங்க. விஸ்வநாதனை கொடூரமாக கொலை செய்த கும்பல் யார், இந்த கொலையின் பின்னணி என்ன என்று காவல்துறையினர் புலன் விசாரணையை மேற்கொண்டனர். 4 தனிப்படை அமைத்து தனித்தனியே கொலை குற்றவாளிகளை தேடும் பணி நடந்தது. அப்போது காவல்துறையினருக்கு விஸ்வநாதன் சொத்து பிரச்சினை காரணமாக கூலிப்படையினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. சில வருடங்களுக்கு முன் விஸ்வநாதனின் தங்கை குமுதாவை அதே பகுதியைச் சேர்ந்த வரதன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். 2 குழந்தைகள் பிறந்த பின்னர் கணவன் மனைவி இருவரும் பிரிந்துவிட்டனர். குமுதா பிறந்த வீட்டிற்கே தங்கிவிட்டார். இதனால் குமுதாவின் தோழி சசிகலா என்ற பெண்ணுடன் வரதனுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் வரதன்.
ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் என்னன்னா, அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சும்மா வீட்டுக்கு போய் வந்து இருந்தாங்க. அவங்க சிஸ்டரோட ஃப்ரெண்ட், அவங்க என் ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட். அவங்க அந்த லேடி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுக்காருக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லீகல் கான்டாக்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சொத்தை வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு இங்க இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அதை சேல் பண்ணிட்டாங்க. அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப 2 குழந்தைங்க இருக்கு, எல்லா ப்ராப்பர்ட்டியும் அந்த பொண்ணு மேல எழுதிட்டாங்க. இவங்களுக்கு வெறும் 30 lakh என்னமோ தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சசி வந்து எனக்கு ஒரு அண்ணன் முழுவர் ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்காக வந்தாங்க. அவனுக்கு வந்து அப்பா சொன்ன பாவம் இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது, 2 குழந்தைய வச்சு தவிக்கு 2 பசங்க வச்சு. சரி ஓகே ஃப்ரெண்டா இருக்கு, ஃப்ரெண்டா பேசி என்கிட்ட வந்துட்டு இருந்தா. அந்த டைம்ல இவனுக்கும் அவங்களுக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்துட்டு நான் கேட்டுட்டு நான் சூசைட் அட்டன் பண்ணா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இவனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்க அதோட விலகி வந்துட்டோம். அவனுக்கு சொத்துக்கெல்லாம் காரணம் நானும் என் பசங்க, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் தான் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க அண்ணன் கேட்டேன், என் தங்கச்சி வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சு, உன் தங்கச்சி வாழ்க்கை இருந்தா நீ சும்மா இருப்பேன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணனை உன்னை நான் வெட்டாத விட மாட்டேன். அப்பத்துல இருந்து அவன் மோட்டிவ் எங்க அண்ணன் வெட்டணும். கடைசியா கூட போன்ல மிரட்டல் வந்திருக்கு, நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில இருந்து, வேலூர் ஜெயில இருந்து அவன் அரெஸ்ட் பண்ண 4 வச்சு நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 3-4 வருஷமா எங்க அண்ணன் மிரட்டினான். 2 வருஷம் மோட்டிவ்ல 4 வருஷம் மோட்டிவ் எனக்கு. அந்த சொத்து வித்ததுல இருந்து மோட்டிவ் என்னன்னா இதுதான் காரணம். இந்நிலையில் குமுதாவின் பெயரில் KK நகரில் ஒரு கிரவுண்டுக்கு மேற்பட்ட நிலம் உள்ளது. இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக வரதனுக்கும் விஸ்வநாதனுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. நம்ம 10 லட்ச ரூபா பேசிட்டு வந்துக்கிறோமா, கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னாங்கன்னா ஓகே நான் கொடுத்துறேன், அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு வந்து மிரட்டல் இருந்தது. எங்க அண்ணனுக்கு போன்ல வந்து அப்பப்போ மிரட்டுவாங்க, போன் பண்ணி. உள்ள இருந்து வரதராஜன் வந்து மிரட்டிட்டே இருப்பான், நான் வெட்டாத விட மாட்டேன், உன்னை நான் வெட்டாத விட மாட்டேன், உன் குடும்பத்தை நான் அழிக்காத விட மாட்டேன், உன் பணத்தை வாங்கி என் பணத்தை வாங்கி உன் தங்கச்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு வரதனோட தான் ஃபுல் வரதன் சசிகலா இவங்க 2 பேர் தவிர வேற யாருமே கிடையாது. இதனை மனதில் வைத்துக் கொண்டு விஸ்வநாதனை தீர்த்து கட்ட வரதன் பலமுறை திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. எல்லாவற்றிலிருந்தும் எப்படியோ விஸ்வநாதன் தப்பித்துக் கொண்டார். இந்த லேடி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பையன் பேர் வந்து வரதன், அவங்க தான் வந்து ஏதோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப நாளா இஷ்யூ இருந்திருக்கு. பட் ஆனா இப்ப வந்து இவ்வளவு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு வெளியில போவாம வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, எப்பவுமே தம்பிங்களோட தான் இருப்பாங்க. இது யாரும் எங்களுக்குள்ள இருக்கவங்க தான், எங்க கூட இருக்கவங்க தான் யாரும் அவர் இந்த டைம்ல வந்திருக்காரு, இவர் மட்டும் தனியா போயிருக்காரு, இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. யாரும் சொன்னதுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இல்லைன்னா எங்க பசங்க எல்லாரும் கூட இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்து இருக்காது. அவர் யாரும் இல்லாம தனியா போகவே மாட்டார், யாரோ பிளான் பண்ணி போன் பண்ணி வர சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களே. இந்நிலையில் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட வரதன் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 8 மாதமாக வரதன் சிறையில் இருந்து வருகிறார். அப்படியே அந்த 30 lakhs போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு 15 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணா அதை போய் கேட்டுட்டு சைன் பண்ணி எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே திருப்பி என்ன பண்ணாங்க, பேலன்ஸ் பெண்டிங்ல இருந்தது. கோர்ட்ல கேஸ் இருந்தனால கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து கொஞ்சம் சில நாள்ல அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கஞ்சா கத்தி எல்லாம் உள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால செகண்ட் கேஸ் இந்த ஸ்கூல் கார்னர்லயே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அண்ணா வந்து சொல்ல இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கம்மா அப்படின்ட்டு. அப்ப போலீஸ்காரங்கிட்ட சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரக்ஸ் கஞ்சா எல்லாமே அவனுக்கு எல்லா பழக்கம் உண்டு. ஆனால் சிறையில் இருந்தபடியே தனது 2வது மனைவி சசிகலா மூலமாக கூலிப்படையை ஏவி விஸ்வநாதனை வரதன் தீர்த்து கட்டியிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். சட்டப்பிரகாரம் நான் என்னென்ன கோர்ட்ல ப்ரொசீஜர் பண்ணி வாங்க முடியுமோ வாங்கி எடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் 4-5 வருஷமா கிடையாது. கடைசி எங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டோன்னே கையெழுத்து போட்டு அந்த 15 லட்சம் ரூபாய் நாங்க வாங்கினேன். இன்னும் பாதி பணம் அப்படி இருக்கு. அப்ப கூட எங்க அண்ணனை கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா ஒரு டைமும் நான் வான் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி எங்க அண்ணனை மிரட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வச்சுட்டு இது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை. அப்ப கூட உன் சொத்துக்கு ஆசைப்பட்டுருக்கேன். நான் சொத்துக்கு ஆசைப்பட்டோம், எங்க அண்ணன் ஆசைப்பட்டோம், எதுவுமே பண்ணல. இதோடய அவங்க 2 பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டுதான் எங்க அண்ணன் ட்ரை பண்ணி நாங்களா போல பஞ்சாயத்துக்கு, அவங்களா பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணிதான் இது வாங்கினாங்க. அவங்களா பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணாங்க, நாங்க கூட போல அந்த பணம் வாங்க. கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிதான் நாங்க வச்சிருந்தோம். கோர்ட்ல நடந்த போது இந்த விஷயம் வந்து நடந்து எங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு போன் வந்து போயிருந்தாதான் சொல்றாங்க.
இதற்காக திருநெல்வேலி மற்றும் திருவள்ளூர் பகுதியிலிருந்து வந்த கூலிப்படையினர் விஸ்வநாதனை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் சசிகலாவும் தலைமறைவாகி இருப்பதும் காவல்துறையினருக்கு தெரியவந்தது. அவன் போன் வந்து போகும்போது அவனை நான் ரத்த வெள்ளத்துல பார்த்ததுதான் மிஞ்சும். எங்க அண்ணனை நாங்க பணமா தான் வீட்டுக்கு தூக்கிட்டோம். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் சசி வரதனை தவிர வேற ஆள் எங்களுக்கு அரசியல்ல கூட எங்களுக்கு விரோதி கிடையாது. இவங்க 2 பேர் தான் காரணம். இல்ல என்ன ட்ரை பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்க. ரிவர்ஸ்ல ஒரு ஆட்டோல ஒரு 3 பேரை வச்சு என்ன கேஸ் பண்ணாங்க. லாயர் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. சசிகலாவையும் கூலிப்படை கும்பலையும் கைது செய்ய திருவள்ளூர் மற்றும் நெல்லைக்கு தனிப்படை காவல்துறையினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டையை தொடர்ந்து நடத்தினர். அப்போது இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் திருவண்ணாமலை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சென்னை வண்டலூர் தெய்வப்பிரகாசம் மகன் விக்னவேல், நெல்லை மாவட்டம் பேட்டை ஆறுமுகத்தின் மகன் முருகன், சிதம்பரத்தைச் சேர்ந்த தேவா, ராஜா ஆகியோர் தாங்கள்தான் விஸ்வநாதனை கொலை செய்ததாக ஒப்புக் கொண்டுள்ளனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சசிகலாவை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அந்த லேடினை வந்து மோட்டிவ்னா இது ஒண்ணுதான். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அவருக்கு அதிகமா இருக்கு. இப்ப எங்க வீட்டை பாத்தீங்கன்னா, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் சொன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல இவர் வளர்ந்து வரது பிடிக்காம யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா, அப்படி இல்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இந்த 2 இஷ்யூ தான். மத்தபடி இவர் யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டாரு. எதா இருந்தாலும் வாயில பேசுறதோட சரி. ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் மெயின் திங் பாத்தீங்கன்னா, அந்த சசின்ற ஒரு லேடி சொன்ன பாத்தீங்களா, அவங்க மேலதான் இருக்கு. அவங்க சிஸ்டரோட ஒய்ஃப் இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த லேடி மேலதான் இருக்கு எல்லாமே. ஆக்சுவலா அவங்க தலைமுறைவா இருக்காங்க. போலீஸ கேட்டா 4 பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க, மீதி 2 பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. சொத்துக்காக அரசியல் பிரமுகரான விஸ்வநாதன் வெட்டி கொல்லப்பட்ட இந்த சம்பவம் சென்னை KK நகரில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. திருடு போன நகைகள் பற்றி காவல்துறையிடம் புகார் அளிக்கும் போது திருடு போன நகைகள் குறித்த ஆவணங்கள் கண்டிப்பாக வேண்டுமா? ஆவணங்கள் இல்லை எனில் எந்த அடிப்படையில் நமது நகைகளை மீட்டுத் தருவார்கள்? ஒவ்வொரு சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலும் மொத்தம் 4 விதமான காவல் பணிகள் இருந்து வருகிறது. 1 சட்டம் ஒழுங்கு, 2வது குற்றம் சார்ந்த குற்றப்பிரிவு, 3வது போக்குவரத்து அமலாக்க பிரிவு, அதாவது டிராபிக் என்போர்ஸ்மெண்ட், 4வது டிராபிக் இன்வெஸ்டிகேஷன், போக்குவரத்து புலனாய்வு பிரிவு. அந்த அடிப்படையில் ஒரு நபர் சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லா அண்ட் ஆர்டர் போலீஸ்ல சட்டம் ஒழுங்கு அதிகாரியிடம் புகார் அளிப்பாங்க. அதே இது குற்றம் தொடர்பான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில், வழக்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த புகார்கள் அந்த காவலத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு ஆய்வாளர் இல்ல உதவி ஆய்வாளர் அங்கே அந்த யார்கிட்ட இருக்காங்களோ அந்த காவல் நிலைய அதிகாரியிடம் புகார்கள் அளிக்கப்படும். ஒரு நபர் புகார் அளிக்கிறாரு, தன்னுடைய வீட்டில் இருக்க நகைகள் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற பட்சத்தை குறிப்பிடும் பொழுது உடனடியாக தாமதமின்றி ஒரு புகார் அளிக்கப்பட வேண்டும். சட்டம் அதனை வரையறுக்கிறது. ஒருவேளை தாமதம் இருக்கும் பட்சத்தில் அந்த தாமதத்திற்கான காரணத்தை அந்த புகாரில் குறிப்பிடணும் அப்படிங்கறதை சட்டம் வலியுறுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் ஒரு புகார் குற்றம் தொடர்பான ஒரு புகார் அளிக்கப்பட்டால் அது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும். அப்ப அது நகைகளாக இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பான எந்த ஒரு ஆவணமோ பில்லோ ஏதாவது இருந்தால் காவல் நிலையத்தில் கொடுக்கலாம். ஆனால் அந்த பில்லு அந்த மாதிரி ஆவணங்கள் இருந்தால் தான் அந்த புகார் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற நிலை கிடையாது. ஏன்னா ஒரு புகார் அளிக்கிறாங்க, அளிச்ச உடனே அந்த புகாரை அடிப்படையாக கொண்டு முதல் தகவல் அறிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த விசாரணையிலேயே தெரிய வந்துடும் அது உண்மையிலே அந்த உண்மையான புகார் உண்மையான சரத்துக்களை கொண்டதுதானா இல்ல பொய்யான புகாரா என்று. அது தவிர 2வதாக கூடுமான வரை அந்த சாட்சிகளை அங்க இருக்கக்கூடிய தடயங்களை கலைக்காமல் ஒரு புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு ஸ்தலத்துக்கு போலீசார் அது தவிர மோப்ப நாய் தேவைப்பட்டா வரவழைத்து அப்புறம் கைரேகை நிபுணர்களை அழைத்து அங்க இருக்கக்கூடிய கைரேகைகளை எடுத்து இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள் இல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இல்ல பலரின் கைரேகைகளை ஒப்பிட்டு பார்த்து அதோட தொடர்புடையதா அப்படிங்கறத போலீசார் பார்ப்பாங்க.
இதுக்கெல்லாம் அடிப்படையாக தேவையா இருக்கிறது புகார் சரியாக இருந்தால் போதும், ஆவணம் இருந்தால் மட்டும் கொடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா அது தொடர்பான போட்டோஸ் இருந்தா கொடுக்கலாம். ஒரு விழாவில் எடுத்திருப்பாங்க, அது ரூபாய் கொடுக்கலாம். அது இல்லைன்னா கூட போலீசார் அந்த புகாரை நிராகரிக்கும் வழக்கம் கிடையாது. சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. போலீசார் அந்த வழக்கு விசாரணையில அவங்க மேற்கொள்ளும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து அவர் தரக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து அந்த நகை எங்க இருக்கிறதோ அதை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க. சில தருணங்கள்ல அந்த நகை வேறொருடம் ஒப்படைக்கப்பட்டு அது உருக்கி இருந்தாலும் சரி அந்த வழக்கின் சொத்தாக கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 சட்ட கூறுகள் இருக்கிறது. ஒன்னு 451 சிஆர்பிசி, 452 சிஆர்பிசி. இந்த 2 சட்டக்கூறுகள் என்ன அப்படின்னா 451 பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே அந்த சொத்தினை பொறுத்து ஒருடம் ஒப்படைப்பது அப்படிங்கிறது தொடர்பானது. அப்போ அவர் தான் உரிமையாளர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். இதே ஒரு பழைய நகையாக இருக்கும் பட்சத்திலேயோ இல்ல அவருக்கு ஒரு கிஃப்டாக வந்தது, அவருக்கு ஒரு நன்கொடையாகவோ யாராவது ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காங்கன்னா அதற்கான பில் இருக்காது. அப்படிப்பட்ட சூழல்ல நீதிமன்றம் அந்த புகாரினுடைய சரத்தை ஏற்றுக்கொண்டு அது வேற யாரும் அதற்கு கோரிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இன்ட்ரீம் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த நகையை பொறுத்த வரைக்கும் ஒப்படைப்பு செய்வதற்காக. 452 சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வழக்கு முடிஞ்ச பின்னாடி மேல்முறையீட்டு காலம் முடிந்த பின்னர் அந்த உரிமையாளர் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொல்றது. ஆக இதற்கு ஆவணங்கள்ங்கிறது இருந்தால் கொடுத்தால் போதுமே ஒழிய மற்றபடி நகைகள் ஆவணங்கள் இருந்தாதான் வழக்கு பதிவு செய்வாங்க, கைது செய்வாங்க, அந்த வழக்கை கண்டுபிடித்து கொடுப்பார்கள் என்பது கிடையாது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் புகார் மட்டும்தான் முக்கியம். அந்த புகாரின் சரத்துக்கு உட்பட்டு சம்பவம் நடந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கைது செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அந்த பொருளை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க. நீதிமன்றம் அந்த பொருளை உரிய நபரிடம் ஒப்படைக்கும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.